அதனால் தம்பி ஆரம்பத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள், இனிமேல் இந்த 2 சமூகத்தில் பொதுவெளியில் நம்ம வந்து சண்டை போடக்கூடாது, தேவையற்ற பேச்சுகள் பேசக்கூடாது. அதற்கு என்ன விஷயத்தை முன்னெடுக்கலாம்னு சொல்லுங்கள். தம்பி எந்த முடிவு எடுத்தாலும் நான் வந்து அதுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இனிமேல் என்ன பொறுத்தளவு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களும் தேவர் சமூகம் வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்றதான் என்னோட இலக்கு. வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் பறையர்களோட வந்து இன்னைக்கு சாதி சண்டைகளை மறந்து விட்டு அரசியல் ரீதியாக அவங்க முன்னேறதுக்கு முன்னெடுத்துட்டாங்க. அதே போல் தென் மாவட்டங்களில் நம்மளோட அரசியலை நம்ம முன்னோக்கி செல்வோம்னு சொல்லிக்கிட்டு என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். நேற்று ஒரு காணொலியிலிருந்து பதிவு செஞ்சிருந்தோம். அதாவது மாவீரன் சுந்தரலிங்க மக்கள் இயக்கத்தோட தலைவர் அண்ணன் மாரியப்ப பாண்டியன் அவர்கள் வந்து தேவர் சமூகத்தை வந்து தவறாக பேசிட்டார்னு வந்து தம்பி யாரும் வந்து வீடியோ போட்டிருந்தீங்க. அதற்கு முன்னாடி ராஜான்ற வந்து பட்டிமன்றத்தில் உங்கள் சமூகத்தை இழிவுபடுத்தி பேசினார். அவருக்கே நீங்கள் வீடியோ போடல, ஏன் நீங்கள் வந்து கண்டன குரல் எழுப்பலாம்னு கேட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு தூரம் பேசக்கூடிய தம்பி ஆறுமுகமே வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளா சமூகத்தை வந்து நீனே தவறாக வந்து பேசுறீங்க தம்பி அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம். சரிங்களா? அதே போல் பாண்டியநாடு வலைவலி நடத்தக்கூடிய அந்த சகோதரர் வந்து மட்டும் சில விஷயங்களை கட் பண்ணி போட்டிருக்கலாம், அதை அப்படியே போட்டு விட்டாரு, அதனால 2 சமூகத்துக்குள்ள சிக்கல் வராதான்னு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வலைவலியிலேயே என்ன ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்களே கட் பண்ணாமல் அப்படியே தானே வச்சிருக்கீங்க அப்படின்றதும் கேட்டிருந்தோம். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அந்த தொடர்ச்சியாக தான் இந்த காணொலி வந்து. அதற்கு முன்னாடி அண்ணன் மாவீரன் சுந்தரலிங்க மக்கள் இயக்கத்தோட தலைவர் அண்ணன் மாரியப்ப பாண்டியன் அவர்கள் வந்து காலை 10 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை சிறையில் வந்து விடுதலையாகி வந்துட்டாங்க. அந்த ஃபுட்டேஜ் வந்து இதில் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மாப்பிள்ளை கையில் கொடுங்க. இப்போ அண்ணனோட வந்து பார்த்தீங்கன்னா பேசின தவறு அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம உறவுகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய தவறுலாம் வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வந்து தப்புன்றதை ஒத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான், அதான் இன்க்ளூடிங் நானே சொல்லிட்டேன். நான் ஒரு விஷயம் தவறாக பேசினாலும் ஒரு சமூகத்தை வந்து இழிவுபடுத்தி பேசினாலும் தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கு நான் ஃபுல் ரைட்ஸ் வந்து காவல்துறைக்கு இருக்கேன் அப்படின்றத நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். அதனால வந்து அது என்னோட பண்பு, எனக்கு நான் செஞ்சாலும் தவறு தான் நான் ஒத்துக்கிறேன். அதனால நான் அந்த கருத்தை வந்து சொல்லியிருந்தேன். சரி இருக்கட்டும், ஒரு பக்கம் இருந்தாலும் தம்பி ஆறுமுகத்தில் கேட்கக்கூடிய விஷயங்கள் ஒன்னே ஒன்று தான். அதாவது இது வரைக்கும் நடந்த விஷயங்களை நம்ம விட்டு தள்ளிடுவோம். இனிமேல் என்ன பொறுத்தவரை நான் மறுபடியும் நினைக்கிறேன், தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் தேவர் சமூகமும் இனிமேல் வந்து வளவழியில் வந்து சண்டை போடக்கூடாது. அதுக்கு என்ன விஷயங்கள் முன்னெடுக்கலாம், அதுக்கு தம்பி வந்து அடுத்த நல்ல ஒரு விஷயத்தை வந்து ஏதாவது நீங்கள் வந்து உங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஆனால் இனிமேல் பொது வழியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகமோ இல்லை தேவர் சமூகமோ யாருமே வந்து பொது வழியில் வந்து இந்த 2 சமூகத்தை பற்றி தவறாக வந்து பேசக்கூடாது. காணொலி மூலியமாவோ இல்லை பொதுக்கூட்டங்களே பேசக்கூடாது. அதுக்கு உங்கள் தரப்புலேருந்து வர சொல்லுங்க, எங்கள் தரப்புலேருந்து வர சொல்கிறோம். சரிங்களா? வர சொல்லி இதுக்கு ஒரு பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு இனிமேல் இந்த 2 சமூகங்களுக்குள்ள சிக்கல் வராத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்குவோம். அப்புறம் நம்ம உறவுகள் ஒரு சில பேர் வந்து அவங்க வந்து நம்மளை வந்து பட்டியலினம் சொல்கிறாங்க. நீங்கள் என்னங்க அவரை போய் தேவர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதை நீங்கள் வந்து அவங்க மறவரனே நீங்கள் அடையாளப்படுத்துங்க அப்படின்னு நம்ம உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது யாரோ தனிப்பட்ட நபர் வந்து நம்மளை வந்து பட்டியலினம் சொல்கிறாரு, இந்த பல்லர்கள் சொல்றாருங்கிறக்காண்டி வந்து நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து நம்ம பாய்ச்சிக்க முடியாது. அதனால வந்து என்னோட பண்புன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? என்னோட பேச்சுவார்த்தைன்னு ஒன்று இருக்குது. அது எனக்கு எப்படி வருமோ அப்படிதான் நான் பேச முடியும். அதனால ஒவ்வொரு ஆளும் சொல்றக்கூடிய விதத்தில் நான் வந்து கருத்து வந்து பதிவு பண்ண முடியாது. இது என்னோட ஸ்லாங்கு. உங்களுக்கு வந்து எப்படி பேசணும் இருப்பீங்களோ நீங்கள் சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து நீங்கள் உங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணிக்கங்க. சரிங்களா? நீங்கள் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் அவர்கிட்ட வந்து இதை வந்து கிளியர் பண்ணிக்கங்க. இதை வந்து என்கிட்ட வந்து நம்ம உறவுகள் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் கேட்டீங்க, அதாவது அவங்க வந்து தேவர் சமூகம் சொல்கிறாங்க, அவங்க தேவருங்கிற சாதியே கிடையாது, ஆனால் நமக்கு தேவேந்திரகுல வேளாண் சாதி இருக்குது, அதை அவங்க சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொன்னீங்க. அந்த தம்பி கேட்ட கேள்விக்கும் நம்ம இதில் விளக்கம் கொடுத்துருவோம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் தம்பி கேள்வி அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காரு, அதுக்கு நம்ம விளக்கங்கள் வந்து நம்ம கொடுத்துருவோம் அந்த காணொலி வாயிலா. சரிங்களா? அதாவது தம்பி ஆறுமுகம் வந்து இவ்வளவு தூரம், அதாவது அண்ணன் மாரியப்ப பாண்டியன் பேசுனதுக்கு வந்து நீங்கள் கண்டன குரல் எழுப்புனீங்க. அதை ஏன் ராஜாண்ணன் கேட்கல நம்ம கேட்டிருந்தோம். அதே போல்
பாண்டி நாடு வலைவலி நடத்தக்கூடியவர் வந்து இப்படி நேரலை போடுறீங்க, இது லைவா போகும்போது சில விஷயங்கள் பேச வரும்போது இது வந்து தடை செய்யணும், இது அந்த சமூகத்துக்கு மட்டும் எல்லா சமூகத்துக்கும் சொன்னீங்க. இந்த நேரலை போடுறதுல சில விஷயங்கள் வார்த்தையில் வர்றது அந்த விஷயத்தை கட் பண்ணணும், அது தவறுதெல்லாம் நேரலை போகும்போது எல்லாம் பார்த்துறோன்னு சொல்றது ஓகே. ஆனா நீங்க ஒரு வீடியோ எடுத்துட்டு போனதே வந்து அதுல ஒரு சில வார்த்தையெல்லாம் வந்து தவறான வார்த்தைகள் இருக்கு, அதெல்லாம் வந்து நீங்க கட் பண்ணாம நீங்க போட்டிருக்கீங்களே, அது என்னன்னு கேக்குறீங்களா? இந்த இதுல வீடியோ ஒன்று போடுறேன், நீங்க பாருங்க. இவனேதான் இப்ப இந்த நபர் வந்து பேசியிருப்பாரு, அதாவது வேசி மகன் அப்படின்னு. வேசி மகன் இதே வந்து தம்பி ஆறுமுகத்தை வந்து நாங்க ஒரு 4-5 பேர், அதாவது நீங்க வந்து ஒரு வாலிபர்களை வச்சு நீங்க வீடியோ போட்டீங்க. நாங்க சின்ன பசங்களை வச்சு இதே மாதிரி தம்பி ஆறுமுகத்தையோ இல்ல அண்ணன் இசைக்கிராஜாவோ நான் கேட்டிருந்தா தம்பி ஆறுமுகம் இதை ஏற்றுக்கொள்வீர்களா? அதான் எங்களோட கேள்வி. நாங்க அன்னைக்கு நினைச்சிருந்தா இதை வந்து ஒரு பெடிஷனா பண்ணிருக்க முடியும். கரையாளனே சிம்பிளா ஒன்னு சொல்லிட்டாரு, விடுப்பா சில்லற பயில ஏதோ குடியார பயில வச்சு கத்த விட்டுருக்காப்புல, அதை போய் நம்ம வந்து இது பண்ணிருக்கதா பேசும்போது சில எதிர்வினை வரத்தான் செய்யும், கடந்து போ அப்படின்னாங்க. நாங்களும் இதே மாதிரி 4 பேர்த்த வச்சு நாங்க வீடியோ போட கிடையாது. அப்ப நாங்க என்ன நினைச்சோம், தேவையில்லாம இந்த சிக்கல, அதாவது கருத்தியல் ரீதியா நீங்க ஒண்ணு கேட்கறீங்க, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்க சொல்றோம், சரிங்களா? அதற்கு பதில் சொல்ல மாட்டாம நீங்க நக்கலும் கிண்டலும் கேலி செய்றீங்க அப்படின்னு நாங்களும் அந்த நக்கல் கிண்டல் கேலி செஞ்சோம் அப்படின்னம்னா இந்த 2 சமூகத்துக்குள்ள சிக்கல் தான் உருவாகுமே தவிர்த்து வந்து அதுக்கான இணக்கங்கள் வராது. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, உங்க தரப்பையும் வந்து நீங்க ரெடி பண்ணுங்க, எங்க தரப்பையும் ரெடி பண்ணுங்க. இனிமேல் பொது வழிகள்ல இந்த 2 சமூகங்கள் வந்து சண்டை போடாத அளவுக்கு நமக்கு அதுக்கு என்ன விஷயமோ நம்ம முன்னெடுப்போம், சரிங்களா? உங்க சமூகம் முன்னேற்றத்துக்கு நீங்க போராடுங்க, எங்க சமூகம் முன்னேற்றத்துக்கு நாங்க போராடுறோம். அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஏன்னா எங்க சமூகத்தை பத்தி நிறைய முறை வந்து தம்பி ஆறுமுகம் வந்து இழிவுபடுத்தி பேசுறீங்க தம்பி, சரிங்களா? ஆனா உங்கள் மீது எங்க சமூகத்துல சூடு சொன்ன இல்லாம கடந்து போயிட்டாங்க. அதாவது எங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களா இருக்கட்டும் இல்ல வந்து வழக்கறிஞர்களா இருக்கும், கடந்து போயிட்டாங்க. அதனாலதான் நீங்க இவ்வளவு தூரம் வந்து, அதாவது நீங்க செய்யறது மட்டுமே சரி அப்படின்ற மாதிரி உங்களோட தரப்புல வந்து பேசுறீங்க. இடையில என்ன உங்க சமூகத்தை சார்ந்து சொன்னாங்க, எங்க உங்க 2 மீடியா இருந்தாலும் எங்க சமூகத்துக்குள்ளே சிக்கல் வருதுன்னாங்க. அதுல இருந்து நம்ம ரீசெண்டா நம்ம இந்த இதை விட்டுட்டோம். இந்த சாப்டரே நம்ம வந்து சரி எதற்கு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்களே அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறதை நம்ம விட்டுட்டோம். ஏன்னா நீங்களும் அது கொஞ்சம் இது பண்ணீங்க நல்லது. அதாவது உங்க சமூகத்தை பத்தி தவறா பேசிட்டாருன்னு நீங்க இவ்வளவு தூரம் வந்து மாரியப்ப பாண்டியனுக்காண்டி நீங்க கொந்தளிச்சு, நீங்க ராசாவுக்காண்டி கொந்தளிச்சிருக்கணும்ல. மாரியப்பன் பாண்டியன் பேசுனது மிஞ்சி போனா, அதை நான் போன காலம் சொன்னேன், மிஞ்சி போனா 5000 பேரோட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா ராசாண்ணன் பேசுனது எத்தனை லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க. அதை எடுத்து தம்பி களமாடணும். ஏன்னா அதை எதிர்த்தோம்னா தேவர் சமூகம் பார்க்காது, இதை எதிர்த்தா தேவர் சமூகம் பார்க்கும் அப்படின்ற அடிப்படையில தான் நீங்க எதிர்க்கிறீங்க. அப்புறம் எங்களை வந்து பட்டியல் சமூகம்னுங்க. தம்பி நீங்க முதல்ல தேவர் அப்படின்ற சாதி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க வந்து அடுத்து வந்து உங்களோட காணொலி வந்து ப்ரூவ் பண்ணுங்க. இன்னைக்கு தேவர்ன்ற சாதி வேணும்னு நீங்க போராட்டிருக்கீங்க. தேவர் என்பது பட்டம் தான், சாதி வந்து கிடையாது, சரிங்களா? இன்னைக்கு தேவர்ன்ற அந்த சாதி எங்களுக்கு வேணாம் அப்படின்னு ராஜகுல அகமுடையார் வந்து 31ஆம் தேதியோட வந்து ஏதோ மீட்டிங் போட்டதா சொல்லப்படுது. திருமங்கலத்தில் எங்கேயோ ஒரு மீட்டிங் போட்டதா சொல்லப்படுது. கல்லர்களையும் ஒரு பிரிவு வந்து இது சொல்றதா வந்து சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இன்னும் அதுக்கான ஆதாரம் நமக்கு வரல, அதனால நம்ம அதை பத்தி பேச முடியாது. ஆனா ராஜகுல அகமுடையார் வந்து தொடர்ந்து வலித்துட்டு வராங்க. அதே மாதிரி அந்த ஆதிநாராயணனா இருக்கட்டும் இல்ல ரஜினிகாந்த் அகமுடையாரா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் ராமச்சந்திரன் அகமுடையாரா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் வந்து அகமுடையார் பிரிவு வந்து எங்களை வந்து தேவரன்ற சாய் சான்றல் வேணாம், எங்களுக்கு தேவரன்ற பட்டம் மட்டும் போது ஜாய் சான்றல் வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இன்னும் நீங்க தேவரன்ற சாய் சான்றல் நீங்க வாங்கல. நான் அந்த காணொலி பதிவுன்றதுக்கு எத்தனை பேர் வந்து அர்த்தங்கள் தருக்கேன். அப்ப நானும் சொல்றேன்னா, இந்த காணொலி பார்க்கக்கூடிய என்னப்பா நம்ம வந்து தேவருங்கிற வந்து சாதி இல்ல பட்டம் சொல்றாரு தம்பி அப்படின்னு கோபப்படுறவங்க முதல் ஆறுமுகத்துல போய் பேச சொல்லுங்க. இப்ப நான் என்னதான் இருந்தாலும் இதுல வந்து எங்கேயாவது வந்து நான் பேசினேன்னா மல்லர் மறவர்னு பேசுவேன், இல்ல தேவர் தேவேந்திரன் பேசுவேன், இப்படித்தான் பேசுவேன். அப்ப தம்பி ஆறுமுகத்தோட வன்மை எந்த அளவுக்கு இருக்கு. அப்ப இந்த மாதிரி பேசுறவங்ககிட்ட முடிஞ்சா அந்த சமூகத்தை சார்ந்தவங்க அவங்கள்ட்ட போய் வந்து அட்வைஸ் பண்ணுங்க, தம்பிங்க வாப்பா, தேவையில்லாம 2 சமூகத்துக்குள்ள இந்த மாதிரி விஷயங்களை பேச வேணாம், பேசுனா இப்படி பேசுங்க, அவங்க எப்படி பேசுறான்னு பார்த்து பேச சொல்லுங்க, சரிங்களா? நான் மறுபடியும் அதான் சொல்றேன், எங்களுக்கு தேவேந்திர குலம்னே சாய் சான்றல் இருந்திருக்கு. அதான் இப்ப மட்டும் கிடையாது, பழைய இதுவோட இருக்கு, சரியா? தேவேந்திரன் இருக்குது, தேவேந்திர குலம் இருக்குது. இப்ப நாங்க வேளாண்குடிங்கிறனால தேவேந்திர குல வேளாண்ட ஜாய் சான்றை வாங்கியிருக்கோம், சரிங்களா? தேவர்ன்ற பட்டம் யாராருக்கெல்லாம் இருக்குன்றது நம்ம சொல்ல தேவையில்லை, சரியா? அதனால வந்து உங்களுக்கு இதுல இருந்தே எந்த அளவுக்கு சாதிய வன்மை இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு வச்சு, சரிங்களா? நீங்க வந்து நீங்களும் உங்க அண்ணன் வந்து வெளியில பொது உடைமையா இருக்கிற மாதிரி எந்த மாதிரி நீங்க ஒரு நடிப்பை வந்து கட்டமைக்கிறீங்க அப்படின்றதும் எங்களுக்கு தெரியுது, சரிங்களா? என்னைக்கு உங்க மீடியா வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் இவ்வளவு சிக்கல்களும் தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி எல்லாம் இந்த சமூகம் எவ்வளவோ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்குது, யாரும் பெருசுபடுத்தி யாரும் சண்டை போட்டுட்டு இருக்கல, அதை எல்லா சமூகத்தில் உள்ளவங்களே கடந்து போயிட்டாங்க, சரிங்களா? உங்க ஊடகங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சிக்கல் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே வந்திருந்தது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இனிமேல் சரியா இந்த 2 சமூகங்களுமே நம்ம பண்ணணும். எங்களை பத்தி நீங்க பேசணும், உங்களை பத்தி நாங்க பேசணும். எங்க சமூகம் பேசினாலும் அந்த விஷயம் இருக்குதா,
எங்களுக்கு தெரியலன்னா கூட எங்களுக்கு தகவலை கொடுங்க, கண்டிப்பா நாங்க உங்களை கண்டிக்கிறோம். சரிங்களா? அதே வேற உங்க சமூகத்தில் பேசினாலும் நீங்களும் கண்டிங்க. இனிமேல் இந்த 2 சமூகத்துக்குள்ள சிக்கலை உருவாக்குற வேலை நம்ம 2 ஊடகங்களுமே இதை வந்து பண்ண வேணாம். நீங்களும் கடந்து போங்க, நாங்களும் கடந்து போவோம். சரிங்களா? இனி வரக்கூடிய இளைய தலைமுறைகளாவது வந்து இந்த பொதுவெளியில தேவையில்லாத சாதி சண்டைகளோ இல்ல வீராப்ப பேசுறதோ நம்ம கடந்து சென்றுவோம். சரிங்களா? முடிஞ்சா உங்களோட அடிப்படையில உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இப்ப நீங்க ஒரு பாண்டியர், நாங்க தான் பாண்டியர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பாண்டியர் என்பதற்கான என்னென்ன தரவுகள் இருக்கு அப்படின்றத நீங்க பதிவு செய்யுங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாங்க பாண்டியர் என்பதற்காண்டி வந்து இன்னொரு சமூகத்தை, அதை எங்க சமூகத்தை வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடாது. அதே போல நாங்க பாண்டியர்னு சொல்றோம் அப்படின்னா வந்து நாங்க சில விஷயங்களை வந்து நாங்க பதிவு செய்யறோம். உங்களை நாங்க தவறா பேசாத அளவுக்கு அண்ணன் கரியாளனா இருக்கட்டும், அண்ணன் நாராயண மல்லரா இருக்கட்டும், அதை நாங்க பாக்குற வேலையை நாங்க முன்னெடுக்கிறோம். சரிங்களா? அதனால வந்து இனிமேல் பொதுத்தலங்கள்ல இந்த 2 சமூகங்களும் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளோ இல்ல தேவையில்லாத வார்த்தைகளோ பயன்படுத்துவதை வந்து தவிர்க்கிறதுக்கான வேலையை வந்து நம்ம இருவருமே முன்னெடுப்போம்னு சொல்லிக்கிட்டு, உண்மையிலே தம்பி ஆறுமுகத்துக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா இன்ன வரைக்குமே வந்து தம்பி ஆறுமுகத்து மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் கோபமோ வன்மமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா சகோதரத்துவமா நண்பனா நேசிக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் தான் இருக்காங்க. அதே போல தம்பி அபினேஷோட எனக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டான். தம்பிகிட்ட இண்டிவிஜுவலா போய் பேசும்போது அப்பதான் தம்பி நிறைய விஷயம் சொல்றாப்புல. இவங்க தாங்க எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க, அதனாலதான் அந்த காணொலி போட்டேன் அப்படின்னோட தம்பி அபிநய் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சிம்பிளா ஒன்னே சொன்னேன், என்ன டிக்டாக்ல இருந்து உனக்கு தெரியும், டிக்டாக் முதற்கொண்டு நான் எந்த அளவுக்கு வந்து 2 சமூகத்துல சிக்கல் வரக்கூடாது நான் பேசினே வச்சேன்னு உனக்கே தெரியும். அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து திருநெல்வேலியில இருந்து சொல்றாங்கிறக்காண்டி நீங்க அவங்க பேச்சை கேட்டு நீ தம்பி வீடியோ போடலாமா அப்படின்ட்டேன். தப்புதான் நண்பா, அது நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ட்டு தம்பி பேசினான். அப்ப அந்த மாதிரி பயனெல்லாம் உங்களை மாதிரி ஆட்களை எந்த மாதிரி பயன்படுத்துறீங்க அப்படின்றதும் எங்களால் உணர முடிஞ்சு. இதை புரிஞ்சுக்காம நிறைய பேர் கத்தி எடுக்கிறாங்க, தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்குற செயலை வந்து உருவாக்குறாங்க. தயவு செஞ்சு இந்த 2 சமூகத்துக்குமே நான் சொல்றேன், ஆயுதம் எடுக்கிறது வந்து சிலர் அவர்களை வளர்த்துக் கொள்வதற்காக தவிர்த்து வந்து உங்களை வளர்ப்பதற்காக கிடையாது. பல வழக்குகளை சந்திச்சு நீங்க தான் சிறைவாசனை செய்றீங்க, உங்க குடும்பத்தை வந்து இழந்து நீங்க தான் ஜெயில போய் கிடக்குறீங்க. ஒரு கொலை செய்யறதா இருந்தாலும் 6 மாசத்துல வெளில எடுத்துலாம், 1 வருஷத்தை எடுத்துடலாம், நான் உனக்கு 1 லட்சம் ரூபா பணம் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. இது சம்பந்தமான காணொலி வந்து நான் அடுத்து, அதாவது எப்படி வந்து இந்த கூலிப்படைகள் வந்து உருவாகுது அப்படின்றது வந்து ஒரு படத்துல வந்து ஒரு காட்சி வந்து உருவாக்கி இருக்காங்க. அதை ஒரு சில சீன் வந்து கட் பண்ணிருப்பாங்க இருக்கு, அதை எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய எல்லா சமூகத்திலுமே இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மாறன்றக்காண்டி நான் அடுத்த காணொலி வந்து பதிவு செய்யலாம்ன்றேன். அதனால வந்து இனிமேல் இந்த 2 சமூகங்களுக்குள்ள சிக்கல் வரக்கூடாது. அதற்கான என்ன வேலையோ அதை வந்து தம்பி ஆறுமுகமா இருக்கட்டும், நானா இருக்கட்டும் முன்னெடுப்போம். வாங்க, எத்தனையோ விஷயங்கள்ல வந்து தம்பி ஆறுமுகம் வந்து எனக்கு தொடர்பு பண்ணிருக்கீங்க, பேசியிருக்கோம். சில விஷயங்கள்லாம் வந்து நான் பேசினது நீங்க வெளியிட்டது கிடையாது, நீங்க பேசினது நான் வெளியிட்டது கிடையாது. அதனால தம்பி ஆறுமுகத்திட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள், இனிமேல் இந்த 2 சமூகத்துல பொதுவெளியில நம்ம வந்து சண்டை போடக்கூடாது, தேவையற்ற பேச்சுகள் பேசக்கூடாது. அதற்கு என்ன விஷயத்தை முன்னெடுக்கலாம்னு சொல்லுங்க. தம்பி எந்த முடிவு எடுத்தாலும் நான் வந்து அதுக்கு ஒத்துழைக்கிறேன், தயாரா இருக்கேன். இனிமேல் என்ன பொறுத்தளவு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களும் தேவர் சமூகம் வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்றத என்னோட இலக்கு. வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் பறையர்களோட வந்து இன்னைக்கு சாதி சண்டைகளை மறந்து விட்டு அரசியல் ரீதியாக அவங்க முன்னேறதுக்கு முன்னெடுத்துட்டாங்க. அதே போல தென் மாவட்டங்கள்ல நம்மளோட அரசியலை நம்ம முன்னோக்கி செல்வோம்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.